ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வைகைன்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆத்தோட கரையில் ஒரு நிலம் தனக்குள்ள பலாயிரம் கதைகளை புதைச்சி வச்சிருக்கு. அந்த இடத்தோட பேர் தான் கீழடி. நம்ம ஸ்கூல் புக்ஸில் படித்த சங்ககால வரலாற்றுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி பூமிக்கடியில் ஒரு பிரம்மாண்டமான நகரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கல்களால் ஆன கட்டிடங்கள், சூப்பரான கழிவுநீர் வாய்க்கால்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கிற பானை ஓடுகள்னு கிட்டத்தட்ட 2600 வருஷங்கள் தூங்கிட்டு இருக்கிற ஒரு நாகரிகத்தோட அத்தனை ஆதாரங்களும் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. சங்க காலங்கிறது வெறும் பாட்டிலையும் கதையிலையும் வர்ற கற்பனை இல்லை, அது 100% உண்மையான ஒரு வாழ்க்கை முறைதான்னு இந்த கண்டுபிடிப்புகள் உலகத்துக்கே சத்தமாக சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம், இது எல்லாம் வரலாறு. இந்த வரலாற்று பக்கங்களை தாண்டி அங்கே வேற ஏதாவது அமானுஷ ரகசியங்கள் புதைஞ்சிருக்க முடியுமா? தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச உண்மைக்கு பின்னாடி நாம் கண்டுபிடிக்காத மர்மங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ரிசர்ச் டீம் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் வச்சு மண்ணுக்கு அடியில் என்ன இருக்குன்னு இன்ச் பை இன்ச் ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரேடார் ஸ்க்ரீனில் இதுவரைக்கும் யாருமே பார்க்காத, இயற்கையை உருவாக வாய்ப்பே இல்லாத ஒரு வெற்றிடம் தெரியுது. அது குகை மதி தெரியல, யாரோ ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக கட்டின ஒரு ரகசிய அறை மதி இருக்கு. ஒருவேளை அவங்க வரலாற்றை மட்டும் திறக்கல, அதையும் தாண்டின ஒரு பயங்கரமான ரகசியத்தை திறக்க போறாங்களா? அதோட விளைவு எப்படி இருக்கும்? ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கற்பனையோட ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கீழடியோட உண்மையான முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் கங்கை நதிக்கரையில் மட்டும்தான் பெரிய நாகரிகங்கள் இருந்ததா நம்பினாங்க. ஆனால் கீழடி அந்த மொத்த நம்பிக்கையும் உடைச்சி இருந்துச்சு. இங்கே கிடைச்ச பொருட்கள் குறிப்பாக கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பொருட்கள். நம்ம தமிழ் சமுதாயம் 2600 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத படிக்க தெரிஞ்ச சூப்பரான நகரங்களில் வாழ்ந்த சமூகம்னு நிரூபிச்சிருக்கு. இங்கே நடந்த அகழாய்வில் ஆயிரக்கணக்கான பொருட்கள் கிடைச்சிருக்கு. இரும்பால் செஞ்ச கருவிகள், யானை தந்தத்தால் செஞ்ச தாயக்கட்டைகள், அழகான மணிகள், ஏன் ரோம நாட்டு பானை ஓடுகள் கூட கிடைச்சிருக்கு. இது எல்லாம் அவங்க எவ்வளோ வசதியாக வாழ்ந்திருக்காங்கிறத காட்டுது. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. இவ்வளோ பெரிய நகரத்தில் ஒரு கோயிலோ ஒரு கடவுள் சிலையோ மதம் சம்பந்தப்பட்ட சின்னங்களோ ஒன்று கூட கிடைக்கல. இந்த ஒரு கேள்வி தான் நம்மளோட கற்பனை கதைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம கதைப்படி தொல்லியல் மேப்லேயோ வரலாற்று பதிவுகள்லையோ இல்லாத அந்த ரகசிய இடத்தை ரேடார் கண்டுபிடிக்குது. ஒரு பெரிய கட்டடத்துக்கு கீழே சுமார் 30 அடி ஆழத்தில் அது இருக்கிறதா காட்டுது. அதோட வடிவம் ஒரு கல்லறை மாதிரியோ தானிய கிடங்கு மாதிரியோ இல்லை, ரொம்ப துல்லியமான சதுர வடிவத்தில் ஒரு அறை மாதிரி இருந்தது. இந்த கண்டுபிடிப்பு நம்ம கதையில் வர்ற ரிசர்ச் டீமுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புதுன்னு வச்சுக்கலாம். கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நாள் ஆக ஆக ஆர்வம் அதிகமாகிட்டே போகுது. கடைசியாக அந்த அறையோட மேற்கூரையை தோன்றாங்க. அது பிரம்மாண்டமான கருங்கற்களால் மூடப்பட்டிருக்கு. பல மணி நேரம் போராடி ஒரு கல்லை மட்டும் நகர்த்துறாங்க. உள்ள பிட்ச் டார்க்னஸ், அதாவது கண்ணை குத்துற இருட்டு. பவர்ஃபுல் லைட் அடிச்சுக்கிட்டே மெதுவாக உள்ளே இறங்குறாங்க. உள்ளே போனதும் அவங்களோட அத்தனை எதிர்பார்ப்பும் சுக்குநூறாக உடையுது. அது புதையல் அறை இல்லை, தங்கமோ வைரமோ எதுவுமே இல்லை. அது ஒரு காலியான அறை. ஆனால் அந்த அறையோட சுவர்கள் அதுங்க சாதாரணமாகவே இல்லை. 4 சுவர்கள்லையும், ஏன் மேல் கூரையிலையும் கூட இதுவரைக்கும் எதுவுமே பார்க்காத விசித்திரமான குறியீடுகளும் படங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அது தமிழ் பிராமணிய எழுத்துக்கள் மாதிரியும் இல்லை, சிந்து சமவெளி குறியீடு மாதிரியும் இல்லை. இது ஏதோ ஒரு முற்றிலும் புதிய மர்மமான மொழி. அந்த அறையோட காத்துல ஏதோ ஒரு விதமான அழுத்தம் இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. காதை அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு பழைய லைப்ரரிக்குள்ளே போனால் வர்ற மாதிரி ஒரு வாசனை. ஆனால் அதோட சேர்ந்து ஒரு அமானுஷ்யமான அமைதி. கல்லறைகள்னா இறந்தவங்களை அடக்கம் பண்ணுற இடம். ஆனால் இந்த அறை எதையோ அல்லது யாரையோ உள்ளே வச்சு பூட்டுறதுக்காகவே ஒரு ஜெயில் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது போல தோணுது. நம்ம கதையில் இந்த டீம் உடனே அந்த குறியீட்டுக்களை ஃபோட்டோ எடுத்து உலகத்தில் இருக்கிற டாப் மொழி ஆய்வாளர்களுக்கு அனுப்புகிறாங்க. பல வாரங்கள் கழித்து ஒரு வயசான சீனியர் ஆய்வாளர் கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. அந்த மெசேஜை படிக்கும்போது மொத்த டீமுக்கு உடம்பு சில்லுன்னு ஆகிடுது. இது ஒரு மொழி இல்லை, இது ஒரு எச்சரிக்கைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் விளக்கும் போது தான் சுவர்களில் இருக்கிறது வெறும் சித்திரங்கள் இல்லைங்கிறதே புரியுது. அது ஒரு கதை. அது ஒரு பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்தியை எப்படி இந்த அறைக்குள்ளே சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு விளக்குற ஒரு செய்முறை விளக்கம். அந்த குறியீட்டின்படி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிலத்தை பேரில்லாத ஒரு தீய சக்தி பயமுறுத்தி இருக்கு. அது மனுஷங்களோட மனசுக்குள்ளே புகுந்து
அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சு போர் பஞ்சம் நோயின்னு எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கு. அப்போ இருந்த அறிவாளிகளும் சித்தர்களும் ஒன்று சேர்ந்து அந்த தீய சக்தியை வசியப்படுத்தி அந்த அறைக்குள்ள சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த அறை வெறும் செங்கல்களால் ஆனது இல்லை, அது ஒரு ஒளிப்பொறி, அக்வஸ்டிக் ட்ராப். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சவுண்ட் ஜெயில். அந்த அறையோட அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒளி அதிர்வினை உருவாக்கி உள்ளே இருக்க சக்தியை பலவீனப்படுத்தி அதை வெளியே போக விடாம தடுக்கிற ஒரு டெக்னாலஜி. சுவர்களில் இருக்கிற குறியீடுகள் வெறும் எச்சரிக்கைகள் மட்டும் இல்லையாம், அதுங்க அந்த பொறியை தொடர்ந்து வேலை செய்ய வைக்கிற ஒரு மந்திர முத்திரைன்னு அந்த ஆய்வாளர் சொல்றார். கூடவே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த முத்திரைகள் ரொம்ப முக்கியமானது. நடுவில் இருக்கிற சங்கிலி மாதிரி ஒரு சிம்பிள், அதுதான் அந்த பொறியோட மெயின் லாக். என்ன ஆனாலும் சரி, அதை மட்டும் சேதப்படுத்திடாதீங்க. ஆனால் 2600 வருஷமா பூமிக்கு அடியில் இருந்ததால அந்த அறையோட கட்டுமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாயிடுச்சு. நம்ம ரிசர்ச் டீம் உள்ளே போன அதிர்வும் காற்றுல ஏற்பட்ட மாற்றமும் அந்த அறையோட பேலன்ஸை குலைக்க ஆரம்பிக்குது. உங்கள் சுவர்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அறையோட வடக்கு பக்க சுவத்தில் இருந்து ஒரு சின்ன செங்கல் மெதுவாக பேர்ந்து கீழே விழுது. அந்த ஒரு செங்கல் விழுந்த நொடி எல்லாமே மாறிடுச்சு. அது விழுந்த இடத்துல அந்த ஆய்வாளர் எச்சரிச்ச அதே சங்கிலி முத்திரை இருக்குது. ஆனால் இப்போ அந்த சங்கிலியோட ஒரு இணைப்பு உடைஞ்சிருக்கு. ஒரு செகண்ட் முழுசாக அமைதி. அப்புறம் அந்த அறையோட மையத்தில் இருந்து ரொம்ப அழகான விவரிக்க முடியாத ஒரு முனங்கல் சத்தம் கேட்குது. லைட்ஸ் எல்லாம் படபடன்னு மினுமினுக்க ஆரம்பிக்குது. உடம்புக்குள்ள எலும்பு வரைக்கும் ஊடுருவுற ஒரு குளிர் பரவுது. திடீர்னு அந்த அறையோட காற்றுல இருந்த அந்த அழுத்தம் காணாமல் போயிடுது. அவங்க வச்சிருந்த கருவிகள் எல்லாம் ஒன்னொன்னா ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அவங்க ஒரு கல்லறையை திறக்கல, ஒரு ஜெயிலோட கதவை உடைச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு லேட்டாக தான் புரியுது. 2600 வருஷமா ஒரு பெரிய நாகரிகமே தியாகம் பண்ணி காவல் காத்த ஒரு டீமையை தெரியாதனமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பயத்தில் அவங்க உடனே அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வராங்க. அவங்க வெளியே வந்ததும் அந்த அறையோட வாசல் ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்த மாதிரி குலுங்கி தானாவே இடிஞ்சு மூடிக்குது. தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒன்றை மறந்துட்டாங்க. சில தீய சக்திகளுக்கு வெளியே வர்றதுக்கு கதவுகள் தேவைப்படாது. நிச்சயமாக இது ஒரு கற்பனை கதை தான் நண்பர்களே. ஆனால் கீழடியில் கிடைச்ச சில உண்மைகள் நம்மளை இன்னும் அழகாக யோசிக்க வைக்குது. அங்கே கோயில்கள் சிலைகள் எதுவும் இல்லாததுக்கு காரணம் அவங்களுக்கு மத நம்பிக்கை இல்லாததாலா, இல்லை ஒருவேளை அவங்க ஒரு தீய சக்தியை கட்டுப்படுத்துறதுலே தங்களோட முழு அறிவியலையும் கவனத்தையும் செலவு செஞ்சுருக்காங்களா? நாம் சொன்ன மாதிரி ஒரு அமானுஷ ரகசியத்தோட காவல் கோட்டையாக கீழடி இருக்க வாய்ப்பு இருக்கா? வரலாற்று பக்கங்கள் திறக்கப்படும் போது சில சமயம் அதில் இருந்து உண்மைகள் மட்டும் வராது, பல நூற்றாண்டுகளாக தூங்கிட்டு இருக்கிற மர்மங்களும் சேர்ந்து தான் வெளியில் வரும். கீழடியோட கதைகள் இன்னும் முடியல. இது மாதிரி இன்னும் பல மர்மங்களுக்கு இது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட்களில் வராத ஆனால் நம்ம கற்பனையை தூண்டுற பல ரகசியங்களை இந்த பூமி தனக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழடியோட பூமிக்கு அடியில் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தோணுது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் செல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.